மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் இந்த பிறந்தநாள் விழாவை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் துரைமுருகன் அவர்களே, இந்த மகத்தான விழாவை ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக நெறிப்படுத்தி கொண்டிருக்கிற சென்னை தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் மாசு என்கிற மா சுப்பிரமணியன் அவர்களே, திராவிடர் கழகத்தின் தலைவர் தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள் உள்ளிட்ட மேடையில் அமர்ந்திருக்கும் தலைவர் பெருமக்களே, அமைச்சர் பெருமக்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, கண்ணுக்கெட்டிய தூரம் வரையில் திரண்டிருக்கிற கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களோடு சேர்ந்து நாங்களும் அண்ணன் அவர்களை வாழ்த்துகிறோம். நோய் நொடியின்றி 100 ஆண்டுகள் அவர் வாழ வேண்டும். இந்த மண்ணையும் மக்களையும் பாதுகாக்கும் அரணாக அவர் விளங்க வேண்டும். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் மூட்டிவிட்ட நெருப்பை, சமூக நீதி நெருப்பை அணையாமல் பாதுகாக்க வேண்டும். முத்தமிழறிஞர் கலைஞரின் கனவை நனவாக்க வேண்டும். எல்லா நலமும் வலிமையும் பெற்று நீடூழி வாழ்க என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாண்புமிகு அண்ணன் அவர்களை நான் நெஞ்சார வாழ்த்துகிறேன். தமிழகத்திற்கு மட்டுமின்றி இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய ஆற்றல் வாய்ந்த தலைவராக விளங்குகிறார் அண்ணன் அவர்கள். 1969 முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் மத்திய மாநில அரசுகளுக்கிடையிலான உறவுகள் குறித்து ஆராய்வதற்காக PV ராஜமன்னார் குழுவை அமைத்து இந்தியா முழுவதும் ஒரு அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தினார். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு இருந்த பரந்துபட்ட பார்வை அனைவரையும் ஈர்த்தது. மாநில முதலமைச்சர்களுக்கு இருக்கிற வழக்கமான பார்வையை தாண்டி மாநில உரிமைகள் தொடர்பான விரிந்த பார்வையை கொண்டவராக விளங்கினார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். முதலாக 1969 அவர் நியமித்த PV ராஜமன்னார் குழு ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான உறவுகளை மட்டுமின்றி மாநில உரிமைகள் குறித்து விரிவாக அறிக்கை தாக்கல் செய்ததை நாம் அறிவோம். அதைப்போல இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் இந்தியாவிலேயே வேறு எவரும் சிந்திக்காத நிலையில் முதலாக நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மறுவரையறை சுட்டிக்காட்டி தென்னிந்திய மாநிலங்கள் இதனால் பாதிக்கப்படும் என்கிற எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். இவரை தொடர்ந்து இன்றைக்கு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அவர்களும் இதர மாநில முதலமைச்சர்களும் பேசக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களைப் போல அகில இந்திய அளவில் அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் வாய்ந்த தலைவராக விளங்கும் அண்ணன் அவர்கள் நீடூழி வாழ வேண்டும் என்று நான் மீண்டும் ஒருமுறை வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். மாநில சுயாட்சிக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை, மொழிக்கு பாதுகாப்பு இல்லை, மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பன்மைத்துவத்திற்கு பாதுகாப்பு இல்லை, சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இல்லை, ஒட்டுமொத்தத்தில் இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கே பாதுகாப்பு இல்லை. இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கவும் இந்திய தேசத்தில் வாழக்கூடிய அனைத்து தேசிய இனங்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் இன்றைக்கு முன்னேறாக நின்று இயங்குகிற இயக்கம்தான் திராவிட முன்னேற்றக் கழகம். அதன் தளபதியாக இருந்து வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவர் தான் நம்முடைய அண்ணன் அவர்கள். ஆகவேதான் இன்றைக்கு இந்த நாடாளுமன்ற தொகுதி வரையறை குறித்து அவர் எழுப்பியிருக்கிற கேள்வி, அவர் உருவாக்கி இருக்கிற அரசியல் தாக்கம் அகில இந்திய கவனத்தை தமிழகத்தை நோக்கி ஈர்த்திருக்கிறது. அண்ணன் அவர்கள் இதை இன்னும் தீவிரப்படுத்த வேண்டும். தென்னிந்திய மாநில முதலமைச்சர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இது குறித்து கலந்தாய்வு செய்ய வேண்டும்.
தென்னிந்திய அளவிலான மாநாட்டையும் நடத்த வேண்டும். அந்த காலத்தில் இது திராவிட அரசியல் என்று முன்மொழியப்பட்டது. திராவிட நாடு என்கிற அடிப்படையிலே ஒருங்கிணைக்க பெற்றது. இன்றைக்கு மொழிவழி அடிப்படையிலே மாநிலங்கள் பிரிந்திருக்கிற சூழலில் தென்னிந்திய தேசிய இனங்களின் ஒருங்கிணைப்பு என்கிற அடிப்படையிலே அண்ணன் அவர்கள் தலைமை தாங்கி இதை வழிநடத்த வேண்டிய தேவை இருக்கிறது. வட இந்திய மாநிலங்களின் நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை பெருகுமேயானால், நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை பெருகுமேயானால் தென்னிந்தியாவின் தயவு இல்லாமலேயே, ஆதரவு இல்லாமலேயே தொடர்ந்து அவர்கள் பிரதமராக நீடிக்க முடியும், ஆட்சியை கைப்பற்ற முடியும், ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியும். அதற்காகத்தான் அவர்கள் திட்டம் போட்டு காய்களை நகர்த்துகிறார்கள். தமிழ்நாட்டுக்கு ஏற்படுகிற பாதிப்பு மட்டுமின்றி தென்னிந்திய மாநிலங்களுக்கும் ஏற்படுகிற பாதிப்புகளை கவனத்திலே கொண்டு காய்களை நகர்த்துகிற அண்ணன் அவர்களின் முயற்சிக்கு நாங்கள் எல்லாம் உற்ற துணை இருப்போம். இது சாதாரணமான ஒரு பிரச்சனை அல்ல. தேசிய அளவில் பேசப்பட வேண்டிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த, வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனை. 1971ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையிலேயே இந்த தொகுதிகளின் எண்ணிக்கை வரையறுக்கப்பட்டது. அதுதான் இன்றைக்கும் தொடர்கிறது. 1952 ஒரு கமிஷன், 62 ஒரு கமிஷன், 72 ஒரு கமிஷன் என்று கமிஷன் நியமிக்கப்பட்டு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மறுவரையறை செய்யப்பட்ட நிலை 71க்கு பிறகு, 72க்கு பிறகு நடைபெறவில்லை. பல்வேறு தவிர்க்க முடியாத அரசியல் காரணங்களால் தள்ளி போனது. 50 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த மக்கள் தொகை அடிப்படையிலேயே இந்த தொகுதிகளின் எண்ணிக்கை தீர்மானிக்க பெற்றது. 39 என்பது 1971ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் இருந்த மக்கள் தொகை அடிப்படையிலே நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. அன்றைக்கு 4.25 கோடி பேர் தான். ஆனால் இன்றைக்கு 2 மடங்கு உயர்ந்திருக்கிறது, 2 கோடிக்கு மேலானவர்கள். இந்த நிலையிலே ஒரு நாடாளுமன்ற தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் அன்றைக்கு 10 லட்சம் என்கிற கணக்கின் அடிப்படையில் வரையறுக்கப்பட்டது. இன்றைக்கு 15 லட்சத்தை தாண்டி விட்டது ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியின் வாக்காளர்களின் எண்ணிக்கை. மக்கள் தொகை என்பது வேறு. இப்படிப்பட்ட சூழலில் இந்த மறுவரையறை தேவைதான், நாம் மறுக்கவில்லை. ஆனால் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்திய காரணத்தினாலேயே ஒப்பீட்டளவில் தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களின் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் என்பது வடஇந்திய மாநிலங்களை விட குறைவாக இருக்கிறது. இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தின் மக்கள் தொகையை தமிழ்நாட்டின் மக்கள் தொகையோடு ஒப்பிடுகிற போது தமிழ்நாடு மிகவும் பின்தங்கிய நிலையிலே இருக்கிறது. இந்த நிலை நீடித்தால் தமிழ்நாட்டில் தமிழர்களின் எதிர்காலமே கேள்விக்குள்ளாகும் என்கிற நிலை. எல்லோரும் இப்போது திருமணம் செய்தால் 2 குழந்தைகள் என்ற நிலை மாறி ஒரு குடும்பத்திற்கு 1 குழந்தை என்கிற நிலை உருவாகி இருக்கிற சூழலில் எதிர்காலத்தில் தமிழர்கள் எண்ணிக்கை என்பது மிக வெகுவாக குறையும். இதனால் இனம் அழியும் என்கிற கவலையை பலரும் இப்போது விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் அன்றைக்கு விசா காலத்திலே இந்திய ஒன்றிய அரசு இட்ட கட்டளையை ஏற்று வெற்றிகரமாக அதை நடைமுறைப்படுத்திய சூழலில் இன்றைக்கு மக்கள் தொகை குறைந்திருக்கிற சூழலில் இந்த ரெப்ரசன்டேஷன், பிரதிநிதித்துவத்தின் எண்ணிக்கை குறையும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. நம்முடைய பார்லிமெண்டரி டெமோக்ரசி என்பது ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரசி என்பதுதான், மக்கள் பிரதிநிதித்துவ ஜனநாயகம் இது. எனவே இந்த தொகுதிகளின் எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும் என்பதில் நமக்கு மாற்று கருத்தில்லை. ஆனால் இந்தியா முழுவதும் ஒரே அடிப்படையில் இந்த உயர்வு இருக்க வேண்டும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதை முன்மொழிய வேண்டும். எல்லா மாநிலங்களுக்கும் சராசரியாக 20% இடங்களை உயர்த்தலாம் என்கிற அடிப்படையில் ஒரு ஆலோசனையை வழங்கினால் நம்முடைய எண்ணிக்கை கூடும், எல்லா மாநிலங்களிலும் அது பொருத்தமாக அமையும் என்கிற ஒரு வேண்டுகோளை வைக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இதை மறுக்க முடியாது, மறுவரையறை கூடாது என்று சொல்ல முடியாது. மக்கள் தொகை அடிப்படையிலே மறுவரையறை செய்யப்பட்டால் தமிழ்நாடு கடுமையான பாதிப்புக்குள்ளாகும், 8 தொகுதிகள் குறையும் என்கிற கணக்கை அண்ணன் அவர்கள் அண்மையிலே எடுத்து சொன்னார். இது பொய் என்கிற அடிப்படையிலே அமித்ஷா சொல்லிவிட்டு போயிருக்கிறார். மக்களை ஏய்ப்பதில் அவர்கள் வல்லவர்கள், அரசியல் கட்சிகளையே ஏமாற்றுவதில் வல்லவர்கள், கூடி பழகி அவர்களை அழித்தொழிப்பதிலே வல்லவர்கள்.
அப்படிப்பட்டவர்களின் கைகளில் இந்த நாடு சிக்கிக் கொண்டது. ஆகவே பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் முன்மொழிந்த சமூக நீதி அரசியலுக்கே வேட்டு வைக்கக்கூடிய ஒரு கும்பலின் கைகளில் ஆட்சி அதிகாரம் சிக்கியிருக்கிற சூழலில் எல்லா வகையிலும் நமக்கு ஆபத்து சூழ்ந்திருக்கிறது. எனவே தமிழ்நாடு என்கிற அளவில் மட்டுமில்லாமல் தேசிய அளவிலே பரந்த பார்வையோடு அனைத்து தேசிய இனங்களின் நலன்களை முன்னிறுத்தி அவர்களையெல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டிய மிக பெரும் பொறுப்பு நம்முடைய முதலமைச்சர். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் கருத்தியல் வாரிசு, பேரறிஞர் அண்ணாவின் மடியில் வளர்ந்தவர், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் பாசறையில் வளர்ந்தவர், ஒரு கருத்தியல் வாரிசாக இன்றைக்கு அரசியல் களத்திலே துணிந்து சனாதன சக்திகளுக்கு எதிராக போர்க்குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிற அண்ணன் அவர்கள் தேசிய இனங்களின் ஒருங்கிணைப்பை முன்னெடுக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைத்து அவர் எடுக்கிற அத்தனை முயற்சிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் உற்ற துணையாக இருப்போம். மீண்டும் இந்த மண்ணில் உங்கள் தலைமையிலான ஆட்சி அமைவதற்கு விடுதலை சிறுத்தைகள் உற்ற துணையாக இருப்போம். அப்போதுதான் பெரியாரின் கருத்தியலை பாதுகாக்க முடியும், புரட்சியாளர் அம்பேத்கரின் சிந்தனைகளை பாதுகாக்க முடியும், மாமேதை மார்க்ஸ் கண்ட கனவை நனவாக்க முடியும், உழைக்கும் மக்களின் நலன்களை பாதுகாக்க முடியும், ஒட்டுமொத்த தேசத்தையும் அரசமைப்பு சட்டத்தையும் பாதுகாக்க முடியும் என்று நம்புகிறோம். அந்த வகையிலே உங்களை நான் நெஞ்சார வாழ்த்துகிறேன். உங்களோடு என்றென்றைக்கும் விடுதலை சிறுத்தைகள் உற்ற துணையாக இருப்போம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.